இல்ல அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வேறொரு ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில இதே கேள்வி அவர்ட்ட கேட்கறாங்க. அதாவது தாவேகாவோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறீர்களான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, "என்னுடைய யுக்திகளையும் இதெல்லாம் திட்டங்களையும் நான் சொல்ல முடியாது" அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அதுலயும் இதே மாரி தான் சொல்றாரு. திமுகவை எதிர்க்கும் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்றார். இத அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அடிப்படையில பார்த்தீங்கன்னா, திமுகவை எதிர்க்கும் ஒரு எல்லா கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னா கூட, விஜய் சைமல்டேனியஸா தன் தலைமையில் தான் கூட்டணி என்கிற ஒரு விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு விஷயத்த முக்கியமா வச்சிருக்காரு. ஸோ தன் தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கேண்டிடேட் விஜய் அவர கட்சிக்காரர்கள் அவர சொல்லும்பொழுது, எடப்பாடி அவர்கள் தன்னை எப்படி தாவேகாவோட அவர் உறவு தேர்தல் உறவு கொள்ள முடியுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ஆக்சுவலா. ஆனால் அது அடிப்படையில அந்த கேள்விக்கான பதில் இல்ல. ஆனா இதுல ஒரு விஷயத்த எடப்பாடி அவர்கள் தெளிவுபடுத்துறாரு. தேர்தலுக்கு இன்னும் 8 மாசங்கள் இருக்கு. பலவிதமான மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அங்க தான் அவர் பாஜக கூட்டணியில அவர் தொடர்ந்து நீடிப்பாரா, மாட்டாரா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறத பார்க்கிறோம் நம்ப. ஆனால் அந்த பேட்டியில இன்னைக்கு வந்திருக்கிற பேட்டியிலேயே முதல்ல அவர் சொல்லும்போது 100% நாங்க பாஜகவோட இருக்கோம் அப்படின்றார். அதாவது பாஜக, அதிமுக கூட்டணியில குழப்பத்தை உருவாக்குவதற்காக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இல்ல திமுகவினர் பலவித குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்பது எடப்பாடி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம். ஆனால் இதில் குழப்பத்தை ஏற்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் இருக்கிற பாஜகவோட அமித்ஷா அவர்கள் சொல்ற பல விஷயங்கள்லாம் குழப்பத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா பார்க்கிறோம். அண்ணாமலை போன்றவர்கள் பேசுவதுதான் குழப்பத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா பார்க்கிறோம். அதனால இதுல வேற யாரும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிற பாஜகவினர் ஏற்படுத்துற குழப்பம் தான் எடப்பாடியோட சங்கடத்துக்கு ஒரு காரணமா இருக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.